கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் கருகச்சால் பகுதியில் அதிவேகமாக வந்த கார் வீட்டின் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், இந்த விபத்தில் யாருக்கேனும் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா? லவண்யா, கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் மது போதையில் ஒருவர் காரை அதிவேகமாக இயக்கி கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்ட விபத்தின் அந்த பதற வைக்க சிசிடிவி காட்சிகள் தான் இது. அதாவது கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டம் கருகச்சால் பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டது. பத்தனந்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரினோ பிலிப் என்பவர் மது போதையில் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் கோட்டயம் மாவட்டம் கருகச்சால் பகுதியில் வைத்து கட்டுப்பாட்டை இழந்து சீறி பாய்ந்த கார் வீட்டின் கேட்டை உடைத்து கொண்டு கார் வீட்டுக்குள் புகுந்து வீட்டு சுவரில் மோதி நின்றது. இந்த விபத்தில் வந்து கேட்டு அதே போல வீட்டின் சுவர்கள் பல்வேறு சேதமடைந்த நிலையில் அந்த வீட்டில் அப்போது ஒரு மூதாட்டி மட்டுமே தங்கியிருந்தது. ஆனால் வந்து எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து அந்த அக்கம் பக்கத்தினர் பார்த்தபோது வந்தபோது இந்த கார் ஓட்டி வந்தவர் மதுபோதையில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து போலீசார் அவரை அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட இந்த விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.